எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த பியாய் பாஸ் வீட்டுல அடுத்த பியாய் படம் போடுறதுக்குள்ள நாம எப்படியாச்சும் அந்த கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ணி ஆகணும். குத்தீஸ்வரரே, முதல்ல நீங்க போங்க. உங்களை தேடி அனபெல்லா வரும். அந்த அனபெல்லாவை பியாய் வேஷம் போட்டு அதோட கவனத்தை நான் தசை திருப்புறேன். பியாய் கட்டப்பு போட போறீங்களா? சண்டா, வாவ், உன் ட்ரெஸ் அருமையா இருக்கு. இந்த ட்ரெஸ் எந்த கடையில எடுத்த? போத்தீஸ்லயா? இல்ல கண்ணு, சென்னை சில்க்ஸ்ல. ஆஹா, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாவ. நாம இத சைடு கேப்ல ஓடிட வேண்டியதுதான். ஆமா, யாரு நீ? சூல இருந்து தப்பிச்சு வந்த காண்டா மிருகம் மாதிரி இருக்கா? அடபெல்லக்கோ, நான் தான் நல்ல ஆவி. என்னது நல்ல ஆவியா? ஆப்பிரிக்கா யானை கொட்டாவி விட்ட மாதிரி இருக்கா? நீ நல்ல ஆவியா? இந்த பொம்மைக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என்ன காட்டு யானைன்னு சொல்லிருக்கோம். மிக்சில அரைச்ச பழைய தேங்காய் சட்னி மாதிரி இருந்து புட்டு என்ன ஆப்பிரிக்கா காட்டு யானுங்காலா? பத்திரக்காளி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஏய் ஏய், அங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, சீக்கிரமா டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ணுங்க ஐயா. ஒரு வழியா டிவிடி பிளேயர் கிட்ட வந்தாச்சு. அஜோ, இந்த டிவிடி பிளேயர்ல எங்க ஆஃப் பண்ற பட்டன் இருக்குன்னு தெரியலையேப்பா. சந்தேகமா இருக்கே. உடம்பு ஆவி மாதிரி இருந்தாலும் மூஞ்சி ஆப்பிரிக்கா காட்டு குரங்கோட பெரியம்மா மாதிரி தானே இருக்கு. அவ்வளவுதான கோய். ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு திறந்து பாருங்க. என்ன அனபெல்லா கோய், இப்ப நான் நல்ல ஆவி மாதிரி இருக்கேனா? ஏய், என்னடி முடிய வளர்த்து வச்சிருக்கா? தேங்காய் நாறு மாதிரி இருக்கு. என்ன செய்யறது கோய், உங்கள மாதிரி ரெட்டை ஜட மாற்ற அளவுக்கு என்கிட்ட விக்கி இல்லையே. ஆஃப் பண்ற பட்டனை எங்க வச்சிருக்கானுவ? இங்க பட்டனே இல்லையே. எங்க எங்க எங்க? ஆமா, நீ எப்படி நல்ல ஆவியா மாறின? அது 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 சொல்லு, எப்படி நல்ல ஆவியா மாறின? அது 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 நல்ல நில சுட்ட பூரிய சாப்பிட்டனா உடனே நல்ல ஆவியா மாறிட்டங்கோய். என்னது, நல்லெண்ணெயில சுட்ட பூரிய சாப்பிட்டு நல்ல ஆவியா மாறிட்டியா? இல்லையே, நீ சொல்றத பார்த்தா சந்தேகமா இருக்கே. ஆஹா, பியாய்க்கு சந்தேகம் வந்துட்டு. ஐயா குத்தீஸ்வரர், சட்டு புட்டுன்னு ஆஃப் பண்ணுங்க ஐயா. எங்க பட்டனுங்க, பட்டனுங்க ஆஃப் பண்ற பட்டனுங்க. ஏய் பாடி சோடா, என்னையே ஆவி வேஷம் போட்டு என்னையே ஏமாத்த பாக்குறியா? அம்மாடி போச்சு, மாட்ட போறேன். ஆமா, ஏபா லட்டு ஆண்டி, ஒருவேளை அனபெல்லா நீ டம்மி பீஸ்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன
ஒருவேளை அனபெல்லா என்ன கண்டுபிடிச்சதுன்னா நீதாமா ஏதாவது செஞ்சு அனபெல்லாவை திசை திருப்பணும். கவலைப்படாத டுன்டுன் ஆண்டி, உன் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து முடிக்க வேண்டிய விஷயம். கவலைப்படாத. ஒருவேளை அனபெல்லா உன்னை கண்டுபிடிச்சதுன்னா அந்த அனபெல்லாவோட கவனத்தை நான் திசை திருப்புறேன். இதுதான் இந்த பண்ணு மேல ஈயோட வாக்கு. வாக்கு வாக்கு. ஏய் லட்டு ஆண்டி, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளிய தூக்கி போட போறேன். அம்மாடி வேண்டாம், அப்படி செஞ்சு விடாத. அம்மா பண்ணு மேல ஈ எங்கம்மா இருக்கா? பண்ணு மேல ஈ, பண்ணு மேல ஈ. என்னைய போய் நம்பிட்டியே டுன்டுனாண்டி. டுன்டுனாண்டி, என்னதான் இருந்தாலும் நீ என்ன நம்பியிருக்கவே கூடாது. உன்னை இந்த பேய் பாச வீட்டை விட்டு பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. ரெஸ்ட் இன் பீஸ் டுன்டுனாண்டி. அட பாவியா, ஏமாத்திட்டாளா? ஏ அம்மா, அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் பொய்யா? ஏய் டுன்டுனாண்டி, உன்னை எத்தனை தடவை திட்டி இருக்கிறேன், சோத்து முட்டைன்னு திட்டி இருக்கிறேன், உன்னை எத்தனை பிரச்சனையில மாட்டி விட பார்த்துருக்கேன். ஆனா இந்த வாட்டி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த பேய் பாச வீட்டுல பேய் படம் ஓடுறதை தடுக்க முடியும். ஆமாமா பண்ணு மேல ஈ. இந்த தடவை என்ன நம்பிட்டுன்ட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பேய் பாச வீட்டுல பேய் படம் ஓடுறத தடுத்து நிறுத்துவோம். அழாதம்மா பண்ணு மேல ஈ. நீ அழுகுறத பார்த்தா எனக்கு அழுகாச்சியா வருதம்மா. ஏய் காட்டு யானை, எதுக்கு சிரிக்கிறா? இல்ல, இந்த பண்ணு மேல உட்கார்ந்திருக்கிற ஈய கூட நம்பலாம், ஆனா இந்த பண்ணு மேல ஈய நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், உன்னை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், பண்ணு மேல ஈ சமோசா மேல ஈன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா பேய் பாஸ் டிவிடி பிளேயர்ல ஆஃப் பண்ற பட்டனே இல்லையா? ஏய் காட்டு யானை, உன்னை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், பல்லையா காட்டிட்டு இருக்கிறா? உன்னை எப்படி அழிக்கிறேன் பாரு. என்ன ஆச்சு எனக்கு? என்னம்மா கண்ணு, உடம்புல கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கா? இந்நேரத்துக்கு எங்க குத்தீஸ்வரரு அந்த டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ணிருப்பாரு. என்னது, பேய் பாஸ் டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ணிட்டானா? வாடு வாடு, ஓட்டமா வாடு. ஆஃப் பண்ற பட்டனையே காணோமேப்பா. ஆஹா ஆஹா ஆஹா, வெள்ள பவைய போட்டுட்டானுவடோய். அப்படின்னா பேய் வர போகுதுன்னு அர்த்தம். வாங்கம்மா வாங்க, உங்க வீட்டுல கக்கூசு கழுவணுமா? எங்க கிட்ட வாங்க, 10 நிமிஷத்துல கக்கூச பாலிசா கிளீன் பண்ணிடுவோம்மா. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. கக்கூச கிளீன் பண்ணணும்னா எங்க கிட்ட வாங்க, வாங்கம்மா வாங்க. வர்றப்போ மறக்காம பை எடுத்துட்டு வந்துருங்கம்மா. கக்கூச கிளீன் பண்றவன் எதுக்குடா கட்ட பைய கொண்டு வர சொல்ற? அது
என்னது ஆஃப் பண்ற பட்டனே இல்லையா? ஏய் காட்டியான என்ன விடு. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, வேற வழி இல்ல, எப்படியாச்சும் அந்த கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரை அடிச்சு உடைச்சிருங்க. என்னது அடிச்சு உடைக்கணுமா? ஆமா தம்பி, என்னால இந்த ஆனபெல்லாவை சமாளிக்க முடியல. சீக்கிரம் குத்தீஸ்வரர் தம்பி, எப்படியாச்சும் அந்த டிவிடி பிளேயரை அடிச்சு உடைச்சிருங்க. இத விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. யபா இப்ப பாருப்பா. கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரை உடைச்சாச்சு. நான் மறுபடியும் வருவேன் காட்டியான. அம்மாடி, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் பத்திரமா முடிஞ்சிட்டு. இனிமே பியாய் பாஸ் வீட்டுல எந்த படமும் ஓடாது. இந்த பேய் பாஸ் வீட்டின் இரண்டாவது படம் முடிவடைந்தது. இந்த பேய் பாஸ் வீட்டில் மூன்றாவதாக ஓடப் போகும் படம். என்னது மூணாவது படமா? இல்ல, வாய்ப்பே இல்ல.